திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமை செயலாளர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் வரும் 17ஆம் தேதி ஆஜராக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இதனை அமல்படுத்த தவறியதாக மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், கோவில் நிர்வாக அதிகாரி ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி ராமர் ரவிக்குமார் மனு தாக்கல் செய்தார். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தீபம் ஏற்றக்கூடிய கால அவகாசம் முடிந்துவிட்டதாக குறிப்பிட்ட அரசு தரப்பு, கோவில் நிர்வாகம் மற்றும் ஆகம விதிகளில் உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது என வாதிட்டது. இந்த தீபம் ஏற்றுவதில் இருக்கும் உள்நோக்கம் என்ன என்பதும் மறைமுக திட்டம் என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் வாதிட்ட அரசு தரப்பு, உணர்ச்சிக்கு இடம் கொடாமல் சட்டப்படிதான் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்தது. மேல்முறையீட்டு வழக்குகளில் தீர்ப்பு வரும் வரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அரசியல் காரணங்களால் திட்டமிட்டு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை என மனுதாரர் தரப்பு வாதிட்டது. சமூக ஊடகங்களில் இந்த வழக்கு குறித்து தேவையற்ற வதந்திகள் பரப்பப்படுவதாகவும், மதசார்பற்ற நாட்டில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி மறுப்பது ஏன் எனவும் மனுதாரர் தரப்பு வாதிட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு இன்னும் பட்டியலிடப்படவில்லை என சுட்டிக்காட்டினார். திண்டுக்கல், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இதேபோன்று உத்தரவுகள் மீறப்பட்டுள்ளதாகவும், இத்தகைய மீறல்கள் வேண்டுமென்றே செய்யப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பினார். மாநிலத்தின் உயர் அதிகாரிகள் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என கூறிய நீதிபதி, வழக்கில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் வரும் 17ஆம் தேதி காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். மதுரை மாநகர் காவல் துணை ஆணையருக்கு சட்டப்பூர்வ நோட்டீஸ் வழங்கி ஆணையிட்ட நீதிபதி சுவாமிநாதன் மனுதாரர் கோரிக்கையை ஏற்று மத்திய உள்துறை செயலாளரையும் வழக்கில் இணைத்து உத்தரவிட்டார். தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மற்றும் கமிஷனர், டெப்டி கமிஷனர் உள்ளிட்டவர்கள் இந்த வழக்கில் விளக்கங்களை கொடுக்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சகம் இதில் வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்திற்கு எதிராக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் செயல்படுகிறார் என்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்தார். லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட், அதை செய்யலைன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து நீங்க சிறைக்கு அனுப்பலாம். அதை தாண்டி ஒன்றிய அரசை இந்த வழக்கில் சேர்ப்பது இந்த வழக்கை மறுபடியும் சிக்கலாக்கும். இன்று மதிப்புக்குரிய நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இன்று பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும். சம்பந்தமே இல்லாமல் மத்திய உள்துறை செயலாளர், தமிழக தலைமைச் செயலாளர், உள்துறை டிஜிபியை வழக்கில் சேர்த்துள்ளதாகவும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்தார்.